ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மேடிஸ் ரெசின் ஆர்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசின் ஆர்ட்க்கு தேவையான பேசிக் மெட்டீரியல்ஸ்லாம் என்ன, ஒரு ரெசின் ஆர்ட்டை நம்ம பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படுன்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெசின் ஆர்ட்க்கு தேவையான முக்கியமான ஒரு மெட்டீரியல் என்னென்னா ரெசின் தாங்க. நான் யூஸ் பண்ணுறது எபாக்சி பிராண்டடோட ரெசின் 3:1 ரேஷியோக்கான ரெசின் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரெசின்னா என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க சேனலில் போய் நீங்கள் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இருந்தாலும் நான் இன்னொரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க பிராண்ட் எபாக்சி பிராண்டட் தான். எந்த பிராண்டட் ரெசின் நீங்கள் வாங்கினாலும் அந்த பாட்டிலுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கான அவுட்புட் நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஸோ ரெசின்னா என்னென்னு நான் சொல்ல மறந்துட்டேன். ரெசின்னா என்னென்னா, ஒரு ரெசினும் ஹார்னரும் ஈக்குவலாக நம்ம மிக்ஸ் பண்ணும்போது, ஐ மீன் நம்ம எந்த ரேஷியோ நம்ம கொடுத்துருக்காங்களோ அந்த ரேஷியோவுக்கு நம்ம கால்குலேட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியராக ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ரெசினோட ஒர்க்கு. ஸோ இது வந்து ஹார்னர், ஆக்சுவலாக பீன் இருக்குது பாருங்கள், இது வந்து ஹார்னர். ரெசினில் வந்து ஏன்னு இருக்கும், இதில் பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 3:1 ரேஷியோ. 3:1 ரேஷியோனா என்னென்னா, 3 பங்கு ரெசின் நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு பங்கு ஹார்ட்னர் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 15 கிராம் நீங்கள் ரெசின் எடுக்கிறீங்க, அப்போ 15/3 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 கிராம்ஸ் வரும். ஸோ இதுதான் வந்து இந்த ரேஷியோ. இந்த ரேஷியோவில் தான் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து எபாக்சி பிராண்டட் ரெசின் 3:1 ரேஷியோ. இது வந்து 2:1 ரேஷியோக்கான ரெசின். 2:1னா சேம் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து 3 பங்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த ரெசினில் வந்து நீங்கள் 2 பங்கு ரெசின் எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஒரு பங்கு ஹார்னர் எடுத்தாலே போதும். ஸோ இதுதான் வந்து ரெசின் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரெசின் அண்ட் ஹார்னர். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து யூவி ரெசின். யூவி ரெசின்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் தனியாக ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகும். யூவி ரெசின்றது வந்து ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நான் ஆல்ரெடி நான் காமிச்ச ரெசின் வந்து ரெசினும் ஹார்னரும் தனித்தனியாக இருக்கும். ஆனால் அந்த யூவி ரெசினில் வந்து ரெசினும் ஹார்னரும் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி இருக்கும். ஸோ அதுதான் யூவி ரெசின். ஸோ யூவி ரெசின் வந்து ஒவ்வொரு ஷாப்பில் அமௌண்ட் வந்து ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ நான் வந்து 100 கிராம் வந்து 300 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூவி ரெசினை வந்து யூவி லேம்ப் யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம், யூவி லேம்ப் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணோம் அப்படின்னா 2 to 4 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ட்ரை ஆயிரும். அதிகமான நேரம்லாம் எடுத்துக்காது. நம்ம அந்த ரெசின் ப்ளஸ் ஹார்ட்னர் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம்ல, அது வந்து ட்ரை ஆகிறதுக்கு 24 ஹார்ஸ் ஆகும். 14 ஹார்ஸ்லேருந்து 24 ஹார்ஸ் ஆகும். ஆனால் இது அப்படி இல்லை. ஸோ இதுதான் யூவி ரெசினுக்கு நம்ம யூஸ் பண்ணுற யூவி லேம்ப்பு. நீங்கள் யூவி லேம்ப் வந்து கண்டிப்பாக யூவி ரெசின் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா யூவி லேம்ப் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த யூவி லேம்பை வந்து நம்ம செட் பண்ணி ட்ரை பண்ண வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த 4 to 5 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நல்லாவே ட்ரை ஆயிரும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெசினுக்கு முக்கியமாக தேவைப்படுறது வெயிட் மிஷின் தான். ஏன்னா நம்ம அளவு கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கான அவுட்புட் வந்து கிளியராக வரும். நம்ம ரெசின் வந்து ஏதோ கொஞ்சம் கம்மியாயிட்டாலோ இல்லை ஹார்னர் கம்மியாயிட்டாலோ அது செட் ஆகாது. ஸோ அடுத்து நமக்கு தேவைப்படுறது ஸ்டிக்கு தான். இது எதுக்கு அப்படின்னா நம்ம ரெசினை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுறது. அடுத்து கப்பு. நான் யூஸ் பண்ணுறது வந்து பிளாஸ்டிக் கப்பு இருக்குல்ல, பிளாஸ்டிக் கப் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் அண்ட் த்ரோ தானே. நீங்கள் இந்த கப்பு, டீ கப்பு, அந்த மாதிரி எந்த கப்பு உங்களுக்கு யூஸ் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது க்ளவுஸு. க்ளவுஸ் வந்து ரொம்பவே முக்கியமாக நமக்கு தேவைப்படும். எதனால் அப்படின்னா ரெசின் வந்து ஒரு கெமிக்கல் தானே. அது வந்து நம்ம கையில் படும்போது நம்ம அடுத்தடுத்த இந்த வேலை பார்த்துட்டு அடுத்தடுத்த வேலை பார்ப்போம், சாப்பிடுவோம். அப்போ ஏதாவது லைட்டாக கொஞ்சம் நம்ம கையில் ஒட்டியிருந்தாலோ, இந்த நகத்துக்குள்ளெல்லாம் ஒட்டியிருந்தாலோ அது நம்ம உள்ளே போக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் க்ளவுஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாஸ்க்கு. நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது இந்த மாஸ்க்கு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மாஸ்க்கு நீங்கள் எந்த மாஸ்க் உங்களுக்கு
கம்ஃபர்டபுளாக அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து டேப்பு, டிரான்ஸ்பரண்ட் டேப் வந்து நிறையவே நமக்கு யூஸ் ஆகும். அதை டிரான்ஸ்பரண்ட் டேப் பற்றியும் நான் தனியாக ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா லேமினேட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து டிரான்ஸ்பரண்ட் டேப்பும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஹேண்ட் ரில்லர் எதுக்குன்னா நம்ம கீ செயின் மேக் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு ஃப்ரேம் மேக் பண்ணுறோம், அதில் வந்து சில பேர் வந்து வால் ஹேங்கிங் கேட்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஹோல் போடுறதுக்காக நம்ம ஹேண்ட் ரில்லர் யூஸ் பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் ட்ரில்லரும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது யூஸ் பண்ண கம்ஃபர்டபுளோ அது வாங்கிக்கோங்க. அடுத்து பபிள் ஸ்ப்ரே. இந்த பபிள் ஸ்ப்ரே எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரெசின் நம்ம ஒர்க் பண்ணும்போது பபிள் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக பபிள் ஸ்ப்ரே. இது வந்து மார்க்கர், கோல்டன் கலர் மார்க்கர். இதை வந்து சைடில் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக வந்து கோல்டன் கலர் மார்க்கர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்குது. அவுட்புட்டுமே வந்து நல்லா இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் யூஸ் பண்ணுறது பென் டச். இது எதுக்காக அப்படின்னா, டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுக்க முடியல அப்படின்னா நம்ம நேம் ஏதாவது சும்மா கீச்செயினில் நம்ம எழுதுறதுக்காக வந்து இந்த பென் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே வந்து 0.7 mm யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு. ஐ மீன் போய் டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுக்க முடியல அப்படின்னா நம்ம சின்ன இது யூஸ் கீ செயின்ஸ் அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து டீபர்னிங் டூல். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ கீ செயின்ஸோ இல்லை நம்ம ஃப்ரேம்ஸோ ஏதாவது நம்ம பண்ணும்போது எட்ஜஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராஸ் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ராஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த டூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து 360 டிகிரி வரைக்கும் நமக்கு வந்து அது வளைஞ்சு கொடுக்கும். நம்ம எந்த இதனாலும் நமக்கு கரெக்டாக நம்ம இந்த ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். அந்த எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராஸ்லாம் இருக்கும்ல, அந்த எக்ஸ்ட்ராஸை வந்து எடுத்து அந்த பிசுறெல்லாம் இருக்கும். அந்த பிசுறெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டபுள் சைட் டேப்பு. இந்த டபுள் சைட் டேப் வந்து நான் ஃபஸ்ட்டு எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நான் ரெசனால் பண்ணுற புதுசில் அந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுவோம்ல, அப்போ வந்து எனக்கு சரியாக இதாகலை. அதனால ஒருத்தவங்கள்ட்ட நான் சஜஷன் கேட்டேன். அவங்க டபுள் சைட் டேப் நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னாங்க. ஆனால் இப்போ நான் அது யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ வாங்கி ஒரு 1 or 2 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணேன். அப்போயுமே எனக்கு கரெக்டாக செட் ஆகலை. ஃபோட்டோஸ் ரெசின் போர் பண்ணோன்னே அது அப்படியே மேலே தான் ஃபோட்டோஸ் வந்துச்சு. இப்போ வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் நான் செட் பண்ணிட்டேன். இது வந்து கோல்டு ஃப்ளேக்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சைடில் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக. அந்த சில பேர் வந்து எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக கோல்டன் ஃப்ளேக்ஸ் வச்சு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்காக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதிலே சில்வர், காப்பரு, இன்னும் நிறைய மல்டி கலர்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. என்கிட்ட இந்த ஒரு இது தான் இருக்குது. இதை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மோல்டு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். மோல்டு ஏன்னா ரெசினால் பண்ணுறதுக்கு தேவையானது முக்கியமாக மோல்டு தான். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து ஃப்ரண்ட் ஆல்ஃபபெட் மோல்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து வித் ஹோலோடு இருக்குது. இதிலே பேக் ஆல்ஃபபெட் மோல்டு, ஸ்மாலு, பிக்கு நிறையா இருக்குது. அது உங்களுக்கு எந்த ஆல்ஃபபெட் மோல்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் ஆல்ஃபபெட் மோல்டு தான் நான் வாங்கி இப்போ அந்த மோல்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு எது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. வித் ஹோலோட வேணும்னா ஹோலோட வாங்கிக்கோங்க. இல்லை வித்தவுட் ஹோலோட வேணும் அப்படின்னாலுமே வித்தவுட் ஹோலோடையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது இந்த ஆல்ஃபபெட் மோல்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து 8 inches ஸ்கொயர் அகேட் மோல்டு. ஸோ கொஞ்சம் பெரிய ஃப்ரேம்ஸு அந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னா நான் இந்த மோல்டில் தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு. நீங்கள் இந்த மோல்டு ஒரு பெரிய லெவலில் நீங்கள் பெரிய ஃப்ரேம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இந்த மோல்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த இது வந்து பென்டென்ட் மோல்டு நான் எதுக்காக யூஸ் பண்ணேன்னா, இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் இருக்கும் நம்ம கீ செயின்லலாம் எக்ஸ்ட்ரா அந்த ஹார்ட் ஷேப்பு இந்த இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த மோல்டு வாங்கினேன். பென்டென்ட் நம்ம ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற ரெசினை இதில் போர் பண்ணி வச்சுக்குவேன். இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஸ்டெட்டு அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மோல்டு நான் யூஸ் பண்ணேன். அதான் நான் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ராஸ் இருந்த அந்த ரெசின் எல்லாத்தையுமே வந்து நான் இந்த இதில் போர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா, இது டார்க் க்ளோ இருக்குல்ல, அந்த தான் ப்ளூ கலர். ஆனால் நான் அது எப்படி இருக்குன்னு நான் ட்ரை பண்ணி பார்க்கல. அடுத்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து இது வந்து 8 inch ரவுண்ட் அகேட் மோல்டு. 8 inch நான் மோஸ்ட்லி நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து இந்த மோல்டில் தான் பண்ணியிருக்கேன். 8 inch தான் எனக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அந்த மோல்டு எல்லாமே வந்து இந்த
சாரி, அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே இந்த மோல்டில் தான் நான் பண்ணியிருக்கேன். பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. அதே மாதிரி டீமோல்டு பண்ணதுக்கப்புறம் அந்த மார்க்கர் சொன்னேன் பாருங்கள், அதில் ஹைலைட் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா இன்னுமே அந்த ஃப்ரேம்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இது வந்து 8 இன்ச் ரவுண்ட் அகேட் மோல்டு. இந்த மோல்டு வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இது ஹார்ட் ஷேப் மோல்டு. இதுலேயும் அப்படி தான் எக்ஸஸாக இருக்கிற ரெசினை வந்து எனக்கு எந்தெந்த ஷேப்பில் வந்து தேவைப்படுதோ அந்த ஷேப்பில் வந்து நான் போர் பண்ணி வச்சுக்குவேன். இதில் வந்து கீச்செயினில் அந்த டெசல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பு அந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத அதில் நான் யூஸ் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இது வந்து 9-in-1 ரவுண்டு கீச்செயின் மோல்டு தான். இது கீச்செயின் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஒரு பல்க் ஆர்டர் வந்திருந்தது. ஒரே ஒரு பல்க் ஆர்டர் தான் வந்திருந்துச்சு. அந்த பல்க் ஆர்டருக்காக நான் யூஸ் பண்ணது இந்த ஒரு மோல்டை வச்சு தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச மோல்டு இது தான். குட்டியாக அழகாக அந்த கீச்செயின்ஸ்லாம் டீமோல்டு பண்ணும்போது அழகாக பர்ஃபெக்டாக வந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மோல்டு இந்த மோல்டு தான். ஏன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். இந்த மோல்டு வந்து அதிகமாகவே தேவைப்படும். சில பேர் வந்து கீச்செயின்ஸ்லாம் கேட்பாங்கல்ல, அப்போ தேவைப்படும். இது வந்து 2 இன்ச் கீச்செயின் மோல்டு. 2 இன்ச்சு கேட்பாங்க. அந்த இதுக்காக 2 இன்ச் கீச்செயின் மோல்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 இன்ச்சு ஹார்ட்டு டைமண்ட் கட் இருக்குல்ல, அந்த மோல்டு தான் இது. ஸோ இன்னும் நான் இந்த மோல்டு நான் யூஸ் பண்ணலை. ஸோ நான் பார்க்கும்போது ஏதாவது நல்லா இருந்துச்சு அப்படின்னா வாங்கி வச்சுக்குவேன். ஆனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஆர்டர் வந்தால் யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ இந்த மோல்டும் அப்படி தான். இது வந்து இந்த ஃப்ளவர் மோல்டு. இது 4 இது ஒன்றா இருந்தது. ஸோ அது நான் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் இதுவும் நான் யூஸ் பண்ணலை. இந்த குட்டி ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அது ஒன்று நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அதோட அவுட்புட்டுமே டிமோல்டு பண்ணுறதுமே சூப்பராக இருந்துச்சு. அவுட்புட்டுமே நல்லா வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஹார்ட் ப்ரோக்கன் கீச்செயின் தான். இந்த கீச்செயின் இது வந்து 1 இன்ச்சு ஹார்ட் கீச்செயின். இதுவுமே வந்து கீச்செயின்ஸ்க்கு கேட்பாங்கல்ல, அதுக்காக வந்து யூஸ் ஆகும். இது 3 இன்ச்சு டைமண்ட் கட்டு 3 இன்ச்சு. இந்த மோல்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணப்போ அவுட்புட்டுமே சூப்பராக வந்துச்சு எனக்கு. நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறது. அந்த டைமண்ட் கட்டு அழகாக பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம டிமோல்டு பண்ணும்போது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மோல்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஹார்ட் ஷேப் மோல்டு தான். இதுவுமே நான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்மால் சைஸ் தான் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் நான் இந்த மோல்டு நான் யூஸ் பண்ணலை. ஸோ அடுத்து ஏதாவது ஒரு ஆர்டர் வந்தது இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் வந்து யாராவது கேட்டிருந்தாங்கன்னா நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு இந்த மோல்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற என்ன மோல்டுனா இது வந்து 6 இன்ச்சு ரவுண்ட் அகேட் தான். ஸோ இதுவும் இப்போ தான் நான் வாங்கினேன். ஆனால் வாங்கி நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. பேக் கூட நான் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை இந்த மோல்டு. ஸோ இது வந்து 6 இன்ச்சு ரவுண்ட் ஆக்கிட்டு. அடுத்து பார்க்க போகிறது வந்து 4 இன்ச்சு ஸ்கொயரு. இதுவுமே வந்து 4 இன்ச்சு தான். 4 இன்ச்சு ஸ்கொயர் அகேட் மாடல் தான். இது நான் 50 ருபீஸ் இதில் ரேட் இருக்குது பாருங்கள். 50 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஹார்ட் ஷேப் மோல்டு தான். இது 6 இன்ச்சு ப்ளைன் ஹார்ட் ஷேப் மோல்டு. என்னோடய ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து இந்த மோல்டில் தான் நான் பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு சென்டிமெண்டல் மோல்டு மாதிரி தான் எனக்கு. ஏன்னா ஃபஸ்ட் ஆர்டர்னால யாராக இருந்தாலும் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட் ஆர்டர் மறக்க முடியாதுல்ல. ஸோ அது இந்த மோல்டு தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மோல்டு வந்து இதுவுமே வந்து 2 இன்ச்சு இந்த ரவுண்ட் அகேட் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். இந்த மோல்டில் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரையல் பார்ப்போம்ல, அப்போ வந்து இந்த மோல்டில் தான் நான் பார்த்தேன். எங்கள் கார் கீச்செயின்காக நான் ஃபஸ்ட்டு பண்ணது. அடுத்து இது வந்து 6 இன்ச்சு ப்ளைன் ரவுண்டு 6 இன்ச் மோல்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இது வந்து 4 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். 4 இன்ச் ரவுண்ட் அகேட் தான். இதுவுமே 40 ருபீஸ் அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரேட்டு. அடுத்து இதுவுமே வந்து அதான் எக்ஸஸாக இருக்கிற ரெசினை போர் பண்ணுறதுக்காக இதெல்லாம் வந்து என்னோடய பாப்பாவுக்கு தோடு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்தனால இதை நான் பை பண்ணேன். ஸோ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற மோல்டெலாம் இந்த மோல்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து ஆனால் ஒவ்வொன்றும் நம்ம வந்து பார்க்கும்போது இது வாங்கணும் அது வாங்கணும்னு தோணும். ஆனால் நம்ம வாங்கணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறோமான்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்க. நான் தான் ஒரு ஆர்வக்கோளாராக வந்து பார்க்குறதெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். நீங்கள் ஆனால் ஒரு பிஸ்னஸ்க்குன்னு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு எந்த மோல்டு அதிகமாக நமக்கு யூஸ் பண்ணுவோமோ அந்த மோல்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து மைக்கா பவுடர்ஸு. ஸோ இது வந்து மல்டி கலர் மைக்கா பவுடர். இது நான் 80 ருபீஸ்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். 80 ருபீஸ். இந்த ஃபுல்லாக செட்டே வந்து 80 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இதில் வந்து எல்லா கலருமே கலந்துருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் ஏதாவது நம்ம
பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு இந்த கலர் தேவைப்படுமா அந்த கலர் தேவைப்படுமான்னு தெரியாதுல்ல. ஸோ ஏதாவது நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்றனால தான் அதை வாங்கினேன் நான். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க பிக்மெண்ட் ஒப்பாக்கியோ பிக்மெண்ட்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. கலருமே வந்து நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் இந்த கலர்ஸ்லாம். அதனால் இந்த ஒப்பாக்கியோ பிக்மெண்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயே எனக்கு இந்த அக்வாமரைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கலர் நல்லாயிருக்கு. நம்ம ஓஷன் தீம்க்கெலாம் வந்து நான் மோஸ்ட்லி இந்த கலர் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து மைக்கா பவுடர். ஆக்சுவலாக இது எல்லோ கலர்னு நினைக்கிறேன். எல்லோவா கோல்டனா இது சாரி இது ஆக்சுவலாக இது கோல்டன் கலர் ஒன்று வாங்கினேன், எல்லோ கலர் ஒன்று வாங்கினேன். நல்லா ஷைனிங்காக உங்களுக்கே பார்த்தாலே தெரியல ஷைனிங்காக இருக்குது இந்த கலர். யூஸ் பண்ணுறேனோ இல்லையோ எனக்கு ஏதாவது ஒன்று பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா ஆர்வக்கோளாறுத்தனமாக வாங்கி வச்சிடுறேன் நான். அதுக்கப்புறம் இது வந்து எல்லோ கலர் மூடி நான் மாற்றி போட்டுட்டேன். அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த இதில் வந்து கோல்டன் கலரில் எல்லோ அப்படின்ட்டு இருந்துச்சு. இதுதான் வந்து ஒரிஜினல் எல்லோ கலரு. இதுவுமே உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா ஷைனிங்காக இருக்குது. இது வந்து மைக்கா பவுடர். ஃபஸ்ட்டு நான் காமிச்சது பிக்மெண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் தேவைப்படும், நீங்கள் அதிகமாக என்னென்ன கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா அமௌண்ட்டு நிறைய நம்ம வாங்கி வச்சோன்னா அமௌண்ட்டு தான் வேஸ்ட்டு. ஸோ அதுக்காக சொல்கிறேன். பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அடுத்து தீர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்து என்ன கலர் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து இந்த செட் ஆஃப் 5 6 இருக்கும். ஸோ அந்த இதுதான் வாங்கினேன். 80 rupees. இப்போ வந்து அமௌண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருச்சு. நான் அந்த ஒப்பாக்கியோ பிக்மெண்ட்டுமே வந்து ஒவ்வொன்றுமே வந்து 50 rupeesக்கு தான் நான் வாங்கினேன். மைக்கா பவுடரும் சரி பிக்மெண்ட்ஸும் சரி 50 rupees அப்படின்னு தான் நான் வாங்கினேன். இது ஒன்று 80 rupeesன்னு நான் வாங்கினேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கும்போது ஒவ்வொரு ஷாப் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து பிளாக் வந்து இது இது கீச்செயினுக்கு ஆல்ஃபபெட் கீச்செயின் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த பிளாக் கலர் அவுட்புட்டுமே கலருமே நல்லா இருந்தது. ஸோ இது வந்து இந்த டார்க் க்ளோ பவுடர் இருக்குல்ல, க்ளோயிங் டார்க் பவுடர் அந்த இது 90 rupees நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுதான் இது அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு இன்னும் நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே நான் போடுறேன் இந்த இது நான் யூஸ் பண்ணி. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஷாப் வந்து அமௌண்ட்டு டிஃபர் ஆகும். உங்களுக்கு எந்த கடையில் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் இந்த ஷாப்பை விட இந்த ஷாப்பில் அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ப்ராடக்ட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கடையில் நீங்கள் வந்து ப்ராடக்ட் நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஸோ நானும் அந்த மாதிரி தான். இப்போ ஒரு கடையில் நான் பார்க்குறேன் அப்படின்னா அந்த இதில் அமௌண்ட்டு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். இன்னொரு கடையில் பார்த்தேன்னா அதே ப்ராடக்ட் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நமக்கு அதில் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். 10 ரூபாயாக இருந்தாலும் சரி 5 ரூபாயாக இருந்தாலும் சரி நமக்கு எதில் ப்ராஃபிட் இருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் எந்த ஷாப்பில் நீங்கள் பை பண்ணுறீங்களோ நீங்கள் பை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ளவர்ஸு. இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து இது வந்து சில பேர் வந்து ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ண சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா நிறைய பேர் அந்த ட்ரை ஃப்ளவர்ஸ் அவங்களே கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். இப்போ இந்த ஃப்ளவர் நீங்கள் பார்த்தீங்க அப்புடின்னா இது நான் எதுக்காக வாங்கினேன்னு எனக்குமே தெரியல. ஆனால் நான் வாங்கி நான் இன்ன வரைக்கும் ஒரு இது கூட நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஒரு குட்டி குட்டி பாக்ஸ் அழகாக இருக்குன்றதுக்காக நான் வாங்கிட்டேனோ என்னமோ தெரியல. ஆனால் இன்ன வரைக்கும் இந்த ஃப்ளவர்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. பாக்ஸில் 4 பாக்ஸ் இருக்குது. 4 பாக்ஸ்லேயும் வந்து ஒரு ஃப்ளவர் கூட நான் யூஸ் பண்ணலை. ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி நீங்கள் காசு நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து கிளிட்டர்ஸ் வந்து எதுக்காகனா சைடில் இந்த ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு டெக்கரேஷன் இந்த இதுக்கெலாம் வந்து கிளிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து நல்லா கொஞ்சம் நல்லா ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ இது வந்து லைட் பிங்க் கலர் கிளிட்டர். ஆனால் நான் இந்த கிளிட்டர்ஸும் இன்னும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் நான் யூஸ் பண்ணல. நான் யூஸ் பண்ணுற கிளிட்டர் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த கிளிட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். 190 200 சம்திங் எவ்வளவோ இருந்தது. அதுவுமே சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஆனால் யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த கிளிட்டர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஐ மீன் நீங்கள் வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கிளிட்டரே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கு. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த கீச்செயின் நான் ஒரு பல்க் ஆர்டர் வந்திருந்தது. அந்த கீச்செயினுக்கு ஃபுல்லாகவே வந்து நான் இந்த கிளிட்டர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். சூப்பர் அவுட்புட்டுமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கிளிட்டர்ஸ் தான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரில. இந்த இது வந்து இதுவுமே அந்த நான் காமிச்சேன்ல ஒரு 4 பாக்ஸில் ஃப்ளவர்ஸ் இருந்ததில்ல, அதோட சேர்த்து நான் வாங்கினது தான் இந்த ஃப்ளவரும். ஆனால் இதுவும் நான் யூஸ் பண்ணல. இந்த கலர் நான் வாங்குறப்ப வந்து கொஞ்சம் நல்லாவே வயலட் கலரில் இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தா கலர் ரொம்பவே டல்லாக போயிடுச்சு. ஆனால் நான் இன்னும் எதுவும் யூஸ் பண்ணல. வாங்கி வேஸ்ட்டு தான். அதனால் யூஸ் ஆகிற பொருள் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து ஸ்டோன்ஸு. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஓஷன் தீம்லாம் பண்ணுவோம்ல, ஸோ ஓஷன் தீம் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டோன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு இது. அடுத்து வந்து ஷெல்ஸுமே வந்து ஓஷன் தீமுக்காக தேவைப்படும், அதனால் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் பார்க்குறது இந்த ஷெல் வந்து நான் வேளாங்கண்ணிக்கு போயிருந்தோம். வேளாங்கண்ணிக்கு போயிருந்தப்போ அங்கே பீச்சில் எடுத்தது. எல்லோரும் கடலில் நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. நான் மட்டும் இந்த சங்கு சிப்பி எல்லாத்தையும் தேடி பொறுக்கிக்கிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து ஓஷன் தீமுக்கு நமக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி நானும் கையில் கிடச்சது எல்லாத்தையும் சின்னது பெருசு எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு வந்துட்டேன் நான். ஸோ இதை வச்சு நான் ஒரு 2 ஓஷன் தீம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் நான். அதை குட்டியாக அது டிசைன்ஸுமே வந்து உள்ளுக்குள்ளே நிறையா நல்லா இருக்குது. நான் அது தனியாக உங்களுக்கு நான் காட்டுறேன் நான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் இருக்கிறது இது வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறது இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அந்த தான் இந்த பாக்ஸில் நான் வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த ஹார்ட் ஷேப்பு, ஃப்ரூட் ஷேப் இருக்கும்ல, அந்த ஃப்ரூட்ஸ் மாதிரி ஹார்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இது ஃபுல்லாக அந்த டெக்கரேஷன் சும்மா நம்ம சைடில் இதுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் வாங்கினேன். ஆனால் ஸ்டார்டிங்கில் நான் யூஸ் பண்ணேன். இப்போ அதிகமாக நான் இது யூஸ் பண்ணுறதில்ல நான். உங்களுக்கு அதான் எது கம்ஃபர்டபுளோ எது அதிகமாக தேவைப்படுமோ அந்த பொருளை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டோன்ஸுமே வந்து நான் எதுக்கு வாங்கினேன்னு எனக்கும் தெரியல. ஆனால் நான் இந்த ஸ்டோனை வச்சு ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் நான் பண்ணியிருக்கேன். அது இந்த பிளாக் ஸ்டோன் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி பேலன்ஸ் அந்த 4 ஸ்டோன் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, டார்க் வைலட்டு, ரெட்டு இதெல்லாம் வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இது வந்து இந்த பாக்ஸில் இருக்குது. ஸோ அடுத்து இன்னொரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இந்த கீச்செயின் ரிங் இருக்குல்ல, ரிங்கு, ஐபின் வச்சுருக்கேன், ஜம்பிங் ரிங். இது வந்து ஜம்பிங் ரிங்கு. இது வந்து இந்த இது காமிச்சேன்ல, நான் ஹேண்ட்ரில் காமிச்சேன்ல, அந்த ஹேண்ட்ரிலோட டூல் தான் இது. நம்ம அந்த ஹோல் வந்து குட்டியாக வேணும்னா குட்டியாக நம்ம போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்றப்போ நம்ம இதை வந்து மாற்றி போட்டு நம்ம எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹேங்கிங் செயின் இருக்குல்ல, ஹேங்கிங் செயின். அடுத்து இது வந்து கீ செயின் ரிங்கு. ஸோ இது எல்லாமே இந்த பாக்ஸில் போட்டிருக்கேன் நான். இதுவுமே ஹேங்கிங் செயின் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து எதுக்காக நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, அந்த கீ செயினில் வந்து சைடில் அந்த குட்டி ஹார்ட்டு அந்த இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணுவோம்ல, அதுக்காக நான் அந்த ஹேங்கிங் செயின் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து அந்த எக்ஸஸ் இருக்க இது எல்லாத்தையுமே வந்து நான் இந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் நான். இது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, அதுக்காக எக்ஸஸை வந்து இதில் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே என்ன இருக்குதுன்னா, அந்த ஓஷன் தீம்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், அந்த ஸ்டோன்ஸு. இந்த ஸ்டோன்ஸ் வந்து நிஜமாகவே ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அப்படியே கையில் எடுத்தாலும் அப்படியே நல்லா இருந்துச்சு இந்த ஸ்டோன்ஸு. ஸோ இந்த குட்டி ஸ்டோன்ஸு இந்த இதெல்லாம் வந்து நான் ஓஷன் தீம்காக வாங்கினது. இதுவுமே குட்டி ஷெல் தான். இதுவுமே ஓஷன் தீம்காக வாங்கினது தான். அடுத்து வந்து இது நான் அந்த குட்டி பாக்ஸில் வாங்கினதில் யூஸ் பண்ணுறது இது ஒன்று தான். இது வந்து சங்கு, கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். ஸோ இந்த சங்கு இது எல்லாமே ஓஷன் தீம்க்கு நமக்கு யூஸ் பண்ணுறது. இது டெசல்ஸ். இந்த இது கீ செயின்ஸில் வந்து நமக்கு சைடில் வந்து இது பண்ணுவோம்ல, அட்டாச் பண்ணுவோம்ல, அந்த டெசல்ஸ் தான். ஸோ இதில் சில்க் டெசல்ஸும் இருக்குது. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து இந்த டெசல்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ எல்லாம் ஆல்மோஸ்ட் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் கூட நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு ரெசின் ஆர்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான பேசிக் மெட்டீரியல்ஸ். இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து ஒரு ஆர்வக்கோளாறுத்தனமாக இது வாங்கணும் அது வாங்கணுன்ட்டு தெரியாமல் நான் வாங்கி வச்சுட்டேன் நான். ஸோ அது மாதிரி நீங்கள் அமௌண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்குவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆக முடியும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.